சிம்மம் பெரிய உறவு பிரிய போகுது. சிம்மராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? எதைதான் பண்ண போறாரு? ஆல்ரெடி பண்ணதெல்லாம் போதாதான் இனி ஏதாவது பண்ண போறாரா மேற்கொண்டு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க, புதுசா வரவங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவுனால தான் நம்மளுடைய சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ தொடர்ந்து கொடுங்க. அண்ட் நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ராசியில இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அதுக்காக ஏதாவது இருந்ததுன்னா ஏன் சார்பா நான் கண்டிப்பா கமெண்ட்ல ஏதாவது நான் சொல்றேன். பரிகாரங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது வாய்ப்புகள் உங்க கூட பேசக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சாலும் நான் உங்ககிட்ட பேசுறேன். சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசி சூரியனே ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சிம்ம ராசிக்கு ஒரே ஒரு வெடி என்ன, ஒரு பயங்கரமான வெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி உங்களுக்கு இப்போ வக்ர பயிற்சி ஆனதுதான். ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு பட்டாச்சு இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல. எப்படா இந்த அஷ்டம சனியை விட்டு விலகி சனி 9ஆம் பாவத்துக்கு போவாரு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருடைய அந்த ஒரு ஆர்வமோ இல்ல ஆவலோ காத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் என்னன்னா, இந்த ஒரு வக்ர சனி பார்வையானது உங்களுக்கு இந்த 4 மாச காலம் அவர் தொடர்ந்து இருக்க போறாரு. இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு இது இருக்க போகுது. இதுல உங்க கரியர்ல என்ன பண்ண போறாரு, என்னென்ன மாதிரி விஷயங்களை மாத்தி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு, உங்களோட கரியர், வேலை மாற்றம், இதெல்லாம் 10. அப்ப வேலை மாற்றம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா 8ல இருக்காரே, ஏதாவது சேஞ்ச் கொண்டு வருவாரா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, மாற்றம் இருக்கானா? கண்டிப்பா மாற்றம் இருக்கு. பட் ஆனாலும் அந்த இடத்துல நீங்க மறுபடியும் கொஞ்சம் உங்களுடைய போராட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வக்கர காலங்கள் அப்படின்றது ரிசல்ட் உடனே கொடுக்க மாட்டார். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி சேஞ்ச் ஆறீங்கன்னா கூட அங்க உங்களுக்கு செட் ஆகிறதுக்கோ, அந்த இடத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும் டெஃபினட்டா. ஸோ சிம்மத்துக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இந்த வக்ர சனி நடக்கும் போதே உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்காரு சூரியன். உங்க ராசிநாதனும் போய் மறைஞ்சிருக்காரு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு ராசி பலன் பேசும்போது ராசிநாதன் எந்த மாதிரி இருக்காருன்றத பாக்குறதே கிடையாது. வெறும் அந்த பேச்சுகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம். இப்ப நம்ம இந்த ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்துல இந்த வக்ர பயிற்சி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து சனியோட பார்வை, மிக முக்கியமான பார்வை, 7ஆம் பார்வை எந்த இடத்துக்கு விழுது அப்படின்னா 2ஆம் வீட்டுக்கு. உங்களோட ராசில இருந்து 2ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை விடுது. அடுத்து 5ஆம் வீட்டுக்கு சனியோட பார்வை. ஸோ 2, 5, அதுக்கப்புறம் 10. ஸோ பொருளாதாரத்துல ஒரு சில சிக்கல்கள் நிச்சயமா இருக்கும். அது வெளியே வரமா, அது வெளியே வர முடியுமா மேடம், எனக்கு இந்த பொருளாதார சிக்கல் குறையுமா, கடன்கள் கிடைக்குமா, கொடுத்த காசு திரும்பி வருமா? ஏன்னா 2ஆம் வீட்டையும் பாக்குறாரு. 2 அப்படின்றது உங்களுடைய தனஸ்தானத்தையும் பாக்குறாரு. ஸோ கொடுத்த காசு திரும்பி வருமா, ஃபேமிலியில ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா அப்படின்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். குடும்பத்துக்காக நீங்க பிரியக்கூடிய ஒரு டைம் பீரியட் வந்துருச்சு. அதுதான் நான் உங்களுக்கு டைட்டிலே சொன்னேன், பெரிய உறவுகள் பிரியும் அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன்னா, 8ஆம் இடம் என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம், இடம் மாற்றம், ரொம்ப தூரம் போறது, இது எல்லாமே 8. ஸோ 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள்ல இந்த 4 மாச காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, குடும்ப உறவுகளை கொஞ்சம் விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் ரொம்ப நாட்கள்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 4 months தான். ரொம்ப பயப்படாதீங்க, ஐயோ மொத்தமா நம்ம போவோமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதுவும் வேலை நிமித்தமா பிரியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? குறிப்பா கரியர் தான். ஏன்னா 10 பாக்குறாரு, 2ஆம் வீட்டை பாக்குறாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ இந்த பிரிவு உங்களுக்கு சுப பிரிவு தான். இது ஒன்றும் உங்களுக்கு இழப்புகளை கொடுக்க போறதோ இல்ல பிரச்சனைகளை கொடுக்க போறதோ, ஆல்ரெடி வம்பு வழக்க தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு அவர் கொடுக்க மாட்டாரு. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஒண்ணு சரி செஞ்சு கொடுப்பாரு, இல்ல ஒரு சில பிரிவுகளை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இதுல மேரேஜ் எல்லாம் என்னங்க பண்ண போறோம்? நமக்கு ஏற்கனவே அஷ்டம சனி. சில ஜோசியக்காரங்க சொல்றாங்க, மேடம் எனக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல மேரேஜே பண்ணாதீங்க, மீறி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கண்டமாயிடு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பட் ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த ராசி பலன்றது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் வேற நல்ல பொசிஷன்ல கூட இருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது 8ல சனி இருந்தா டெஃபினட்டா லேட் மேரேஜ் தான் பண்ணணும். ஒண்ணு சனி பாக்கியத்துக்கு வந்த உடனே நீங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது பெட்டரா. சரி அதுவும் இல்ல எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னா நீங்க டிசம்பருக்கு மேல பாருங்க. ஏன்னா இந்த வக்ரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன்னா வக்ரம் அப்படின்றது புது விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கோ தொடங்குறதுக்கோ அதெல்லாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த பெண்டிங்கான விஷயத்த முடிக்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம சிம்ம ராசிக்கு இப்போ ஆல்ரெடி வந்து 7ல ராகு இருக்கு. 7ல ராகு, ராசியில கேது இருக்கு. 7ஆம் இடம் என்பது என்னதுங்க? உங்களுடைய மேரேஜ், உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவி, இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல. ஸோ இந்த டைம் பீரியட்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்யோன்யமான விஷயங்களும் உங்களுக்கு தடைப்படும். மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோனமோ இல்ல கணவன் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வராது. இந்த வக்கர காலம் 4 மாசமாவே அப்படிதான் இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, நீங்க வேற மேடம் எனக்கு எப்ப சனி பெயர்ச்சி அஷ்டமத்துக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்து. எஸ், கண்டிப்பா டெஃபினட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு பாவ கிரகம் 6, 8, 12களை மறையும் போது, அதுவும் சிம்ம ராசிக்கு மறையும் போது அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா அவரே 7ஆம் இடத்தோட அதிபன், அவரே 6ஆம் இடத்தோட அதிபன். இது எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு டைவர்ஸோ லீகல் இஷ்யூஸோ இல்ல எனக்கு பெண்டிங்கா இருக்கு மேடம், எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா செகண்ட் மேரேஜ் நான் பண்ணிக்க போறேன், எனக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பெரிய அளவுல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை, எனக்கு இது ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த டைவர்ஸ் பெண்டிங்கா இருக்கிற விஷயத்துல எல்லாத்தையும் சனி முடிச்சு கொடுத்து போவார். இல்ல அப்படின்னா இந்த 4 மாச காலம் என்பது கொஞ்சம் போராட்ட காலமா தான் இருக்கு. எஜுகேஷன்லாம் எப்படி இருக்க போகுது? படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சனி வக்கர பேச்சுல படிக்கிற பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர்கள் எப்படி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, பசங்களுக்கு மைண்ட் செட் வந்து ஒரு நிலையே இருக்காது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி வந்து உங்க 2ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றது. 5 அப்படின்றது அகெயின் நம்மளுடைய படிப்பு இதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ படிப்பு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், இதையுமே தொடர்பு கொள்றாரு. ஸோ பிள்ளைங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பொறுமையா பேசி புரிய வைங்க. ஏன்னா 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளணும், கொஞ்சம் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனைகள் இது எல்லாமே வரும். 2ஆம் வீடு, 10ஆம் வீடு, ஓவராலா இந்த வக்ரம் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் சனி விடும். அப்போ குழந்தைகள்கிட்ட பொறுமையும் நிதானத்தையும் பேரண்ட்ஸ் இந்த இடத்துல கடைபிடிக்கணும். மெயினா நீங்க யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா, அவர் இருக்கிறது மோட்ச வீடு. ஸோ மோட்ச வீட்ல இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால யோகா, மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்க எல்லாமே ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். சரி, எந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணா பெட்டரா இருக்கும், எனக்கு இந்த சனி வக்கர பேச்சுல இருந்து கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வணங்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தோட அதிபர் குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடலாம். சரிங்களா? வியாழக்கிழமைகள்ல அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்க வழிபட்டாலே போதும். ரொம்ப எல்லாம் போயிட்டு நீங்க இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளா குருக்கு நீங்க மஞ்சள் சாமந்தி மட்டும் கொடுத்துட்டு நீங்க வியாழக்கிழமையில வழிபடும் போது இந்த அஷ்டம சனியாவது 7.5 சனியாவது எல்லாத்துல இருந்தும் குரு உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வாரு. பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். கடகராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.